தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அருகே உள்ளது பிக்கம்பட்டி கிராமம். இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் வேடியப்பன். விவசாயியான இவருக்கு சொந்தமான 3.5 ஏக்கர் விவசாய நிலத்தில் பல லட்சம் செலவிட்டு தக்காளி செடி, நிலக்கடலை மற்றும் சோளப்பயிர் ஆகியவை சாகுபடி செய்துள்ளார். சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர்களுக்கு அவருக்கு சொந்தமான விவசாய கிணற்றிலிருந்து பஞ்சாயத்து சாலை வழியாக பைப்லைன்கள் மூலம் அவரது விவசாய விளைநிலத்திற்கு நீர்ப்பாசனம் செய்து வந்தார். இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ள பைப்லைனை விவசாய பாசனத்திற்கு செல்லாதபடி அதே ஊரைச் சேர்ந்த 5 பேர் கொண்ட கும்பல் பைப்லைனை சேதப்படுத்தி விவசாய பாசனத்திற்கு நீர் செல்லாத வகையில் தடுத்துள்ளனர். இதனால் கடந்த சில நாட்களாக சம்பந்தப்பட்ட விவசாய நிலத்தில் சாகுபடி செய்துள்ள தக்காளி செடிகள், நிலக்கடலை, சோளப்பயிர்கள் மற்றும் மஞ்சள் உள்ளிட்டவை தண்ணீர் இல்லாமல் வாடி வந்துள்ளது. இதற்கு காரணமான சம்பந்தப்பட்ட 5 பேர் கொண்ட கும்பல் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் வாடும் விவசாயத்தை காக்கும் வகையில் விரைந்து பைப்லைன் மூலம் நீர்ப்பாசனம் செய்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடந்த சில நாட்களுக்கு முன் பாப்பாரப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் நீர்ப்பாசன பைப்லைனை சேதப்படுத்திய மர்ம கும்பலுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. பைப்லைனை சரி செய்து மீண்டும் தண்ணீர் எடுத்துவிட்டால் உடனடியாக வந்து அந்த பைப்லைனை உடைத்துவிட்டு செல்கின்றனர். இதனால் கிணற்றிலிருந்து ஏற்றப்படும் தண்ணீர் வயல்வெளியில் வீணாக செல்கிறது. இதனால் வேதனை அடைந்த விவசாய குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காமல் இன்று போய் நாளை வா என்ற மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்வதாக புகார் கொடுத்த விவசாயி தெரிவித்த நிலையில் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து நீர்ப்பாசனம் இல்லாமல் வாடி வரும் தக்காளி செடிகளில் கருப்பு கொடிகள் கட்டி தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்திய சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தி வருகிறது. தருமபுரியில் இருந்து ரிப்போர்ட்டர் ஸ்ரீனிவாசன். கீழே எங்கள் கிணத்துலேருந்து சுமார் ஒரு 1/2 கிலோமீட்டர்லேருந்து இந்த ரோடு வழியாக ஐவிஸ்லேருந்து அப்படியே கொண்டு வந்துருக்காருங்க. இந்த 3 ஏக்கராவுக்கு இந்த 3 ஏக்கரால் வர வழியில் பக்கத்து நிலத்துக்காரர் எங்கள் புறம்போக்கு நேராக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அராஜகமாக பைப்பை கிடப்பர் போட்டு உடச்சிட்டாங்க 5 பேர் சேர்ந்து. அதனால் இந்த கிடப்பாரியை உடச்சதுனால தண்ணி மேட்டுக்கு போகிறதில்ல, இங்கே தண்ணி பூரா வேஸ்ட் ஆகுது, கீழுக்கும் போகிறதில்ல. இதனால் இந்த ஒரு 10 லட்ச ரூபாய் நஷ்டீடு இது வீணாகுது. நட்டுருக்குறேன். இதோட எனக்கு பல லட்ச ரூபாய் நஷ்டீடு 3 முறை நடந்துச்சு சார். வாயில் மண்ணெல்லாம் போட்டு அடிச்சுட்டு போனாங்க. காவல்துறை நடவடிக்கை எடுத்து அடித்தாங்க. அவங்களுக்கு அடித்தப்ப இப்போ வராதுந்தாங்க. இப்போ திருப்பி இப்போ 1 வருஷமாக ஆரம்பிச்சிட்டாங்க சார்.